காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த 60 ஆண்டுகளில் 75 முறை அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டதாக பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி மக்களவையில் கடந்த 2 நாட்களாக சிறப்பு விவாதம் நடைபெற்றது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள், ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். இதற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் மோடி, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சியில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும், பத்திரிகை சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தின் குரல்வளை நெரிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். என்ன பரிகாரம் செய்தாலும் அவசர நிலையை அமல்படுத்திய காங்கிரசின் பாவம் மாறாது என்று அவர் கூறினார். நாட்டை மிக நீண்ட காலமாக குறிப்பிட்ட குடும்பத்தினரே ஆட்சி செய்துள்ளனர் எனவும், அந்த குடும்பத்தின் தீய சிந்தனைகள், தீய நடவடிக்கைகள், தீய கொள்கைகள் இன்றளவும் தொடர்வதாகவும் அவர் தெரிவித்தார். 1951ஆம் ஆண்டில் அரசியலமைப்பு சட்டத்தில் பிரதமர் நேரு முதல் திருத்தம் மேற்கொண்டார் எனவும், அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் சுமார் 60 ஆண்டுகளில் 75 முறை அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து வேட்டையாடியது எனவும், 1975இல் இந்திரா காந்தி மட்டும் 39 முறை திருத்தங்கள் செய்தார் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மத அடிப்படையிலான சட்டங்கள் நீக்கப்பட்டு பொது சிவில் சட்டம் அமல்படுத்த வேண்டும் என்று அம்பேத்கர் கூறியுள்ளார் எனவும், இதனை உச்சநீதிமன்றமும் வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்படி பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலாக்கி ஆதாயம் அடைந்து வருவதாகவும், அதை ஆயுதமாக்கி மக்களை அச்சுறுத்தி வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார்.